So next question பார்க்கலாம். R Limited issued 10,000 shares of rupees 10 each payable as under rupees 2 on application, 3 on allotment, 3 on first call, 2 on final call. The public applied for 9,000. Public வந்து 9,000 shares தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அலாட் பண்ணிட்டாங்களாம். The final call was not made. Final call மட்டும் பண்ணல. All the money due on these was received except for first call on 400 shares. Prepare bank account, share capital account, balance sheet. So bank account காமிக்கணும், share capital account காமிக்கணும், balance sheet காமிக்கணும். So இந்த கேஸில் கம்பெனி வந்து எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க? They have issued 10,000 equity shares at rupees 10 each. இந்த 10,000 equity sharesல தி பப்ளிக் அப்ளைட் பப்ளிக் வந்து எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க? 9,000 ஷேர்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. 9,000 ஷேர்ஸ் மட்டும் equity shares மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த மிச்சம் இருக்கிற 1000 ஷேர் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, ரைட்டா? ஸோ இது வந்து அண்டர் சப்ஸ்கிரைப், ரைட்டா? ஸோ இது வந்து அண்டர் சப்ஸ்கிரைப். ஸோ அப்போ நம்ம வந்து 9,000 equity ஷேர்ஸ்க்கு வேண்டிய கேல்குலேஷன்ஸ் மட்டும் பண்ணால் போதும், சரிங்களா? ஸோ இந்த கேஸில் இப்போது பணம் நம்ம டிமாண்ட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இஷ்யூ ப்ரைஸே பார்த்திங்கன்னா 10 rupees தான். இஷ்யூ ப்ரைஸ் இஸ் 10 rupees, ரைட்டா? ஸோ இந்த 10 rupeesக்கு வந்து அவங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கு வந்து பணம் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே அதே ஸ்டேஜ் தான். ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேஜ், செகண்ட் ஒன் இஸ் யுவர் அலாட்மெண்ட் ஸ்டேஜ், தேர்ட் இஸ் யுவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் தென் ஃபைனல் கால், ஃபர்ஸ்ட் கால் தென் ஃபைனல் கால். ஸோ மொத்தமாக வந்து 10 ரூபா வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 10 ரூபா இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டேஜில் வந்து 2 ரூபா, தென் அலாட்மெண்ட்டில் 3 ரூபா, ஃபர்ஸ்ட் காலில் 3 ரூபா, ஃபைனல் காலில் 2 ரூபா. ஸோ மொத்தம் ஆட் பண்ணிங்கன்னா 10 வருதுன்னு பாருங்கள். 2 + 3 is 5 + 3 is 8 + 2 is 10. ஸோ கெட்டிங் 10, ரைட்? நம்ம இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேஜில் சேம் திங். இல்லை ஃபஸ்ட்டு பணம் ரிசீவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம equity ஷேர் அலாட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு ஷேரை வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்துட்டே போவோம், சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறோன்னா, இங்கே ஃபைனல் கால் வாஸ் நாட் மேட், ஃபைனல் கால் வந்து பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் கால் தி ஹவ் நாட், ஃபைனல் கால் வாஸ் நாட் மேட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க ஃபைனல் காலே பார்த்தீங்கன்னா தி ஹவ் நாட் டிமாண்டட், ரைட்டா? ஸோ நான் அப்படியே அடிச்சிடுறேன், ரைட்டா? ஃபைனல் காலே வந்து அவங்க கேட்கவே இல்லை. அந்த 2 ரூபா பணமே அவங்க கேட்கல. ஸோ மொத்தமாக அவங்க கேட்டதே பார்த்தீங்கன்னா 8 ரூபா மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 8 ரூபா தான் பெய்டப்பே. இங்கே வந்து 8 ரூபா தான் பெய்டப்பு. இந்த 2 ரூபா ஃபைனல் கால் அவங்க கேட்கவே இல்லை. அப்போ நம்ம இந்த என்ட்ரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அதான் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைனல் கால் வாஸ் நாட் மேட். ஃபைனல் கால் வந்து அவங்க வந்து டிமாண்ட் பண்ணலை. ஃபைனல் காலே அவங்க பண்ணவே இல்லை. அப்போது 8 ரூபா தான் பெய்டப்பே இருக்குது. அப்புறம் ஆல் தி மணி ஆன் தீஸ் வாஸ் ரிசீவ்ட். எல்லா பணமும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் கால் வேண்டிய 400 ஷேர் வெளியே வந்து வரல. ஃபஸ்ட் காலில் இருக்கிற 400 ஷேர்ஸ் மதிப்புள்ள வேல்யூ அமௌண்ட் வராமல் போச்சுன்றாங்க. இது நார்மலாக வந்து நமக்கு வந்து லாஸ் இல்லையா? அந்த லாஸ் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்? காலிங் அரியர் அக்கௌண்ட்டில் தள்ளி விடணும். இதுதான் வந்து ஆக்சுவலாக இங்கே கொடுத்த கொஷின் இருக்க இன்ஃபர்மேஷன் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சேம் திங், ஃபஸ்ட் ஸ்டேஜ் இஸ் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேஜ். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேஜில் மொத்தமாக வந்து 9,000 ஷேர்ஸ் தான் வந்து நம்ம வந்திருக்கு. பப்ளிக் கிட்டேருந்து அண்டர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டேஜில் பெய்டப்பே பார்த்தீங்கன்னா 2 ரூபா தான். ஸோ 2 rupees is the paid up, right? So first நம்ம என்ன பண்ணுறோம்? First will be getting the money. So bank account, we are receiving the money. Bank account to be debited, we are receiver account to be debited. Bankல பணம் ரிசீவ் பண்ணுறோம், டெபிட் பண்ணுறோம். 9,000 equity shares of value is 2 rupees, which comes around 18,000. Then to யார் கொடுக்க போகிறோம்? யார் அப்ளிகேஷன் மணி கொடுத்தானோ, ஸோ அவன் பேர் இந்த கேஸில் வந்து ஷேர் அப்ளிகேஷன் மணி அக்கௌண்ட் டு பி கிரெடிட்டட். பணம் அவன் தானே கொடுத்தான் இல்லையா? ஸோ அவன் அக்கௌண்ட் நம்ம கிரெடிட் பண்ணுறோம். தட் இஸ் 18,000. இந்த கிவர்ஸ் அக்கௌண்ட் ஹேஸ் டு பி கிரெடிட்டட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, நம்ம பணம் வாங்கிட்டோம், அதுக்கு பதிலாக நம்ம வந்து அவனுக்கு ஷேர் கொடுக்கணும். ஸோ 2 equity share capital account to be created. So we are giving shares, okay? So 9,000 into 2. So 18,000 மதிப்புள்ள ஷேர்ஸ் நம்ம கொடுக்குறோம். who is the receiver? ஷேர் அப்ளிகேஷன் மணி அக்கௌண்ட் டு பி டெபிட்டட். ஏன்னா வந்து அப்ளிகேஷன் ஹோல்டர்லேயே அவன் வந்து ரிசீவ் பண்ணுறான் இல்லையா? அவனுக்கு நம்ம ஷேர் கொடுத்துட்டோம். இஸ் ரிசீவர் அக்கௌண்ட் ஹேஸ் டு பி டெபிட்டட். ஸோ இந்த கேஸில் அப்ளிகேஷன் ஸ்டேஜ் இஸ் ஓவர். இட் இஸ் கெட்டிங் கம்ப்ளீட்டட். Now coming to the second stage, which is your allotment money. So in this case we have the allotment stage. Allotment stageல we have 9,000 equity shares. Same thing. இந்த வாட்டி paid up எவ்வளோ நம்ம வந்து கேட்டிருக்கோன்னா, எவ்வளோ பணம் டிமாண்ட் பண்ணுறோம்? 3 rupees we are asking from them. 3 rupees இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்தாகணும். ஸோ இந்த கேஸில் யூ ஹேவ் இந்த ஸ்டேஜில் அலாட்மெண்ட் ஸ்டேஜில் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து equity share capital கொடுப்போம். equity share capital account to be credited. Since we are giving, so 9,000 into 3, which comes around 27,000, right? The receiver account has to be debited. In the case of allotment stage, the application holder has become the shareholder of the company. First we will be giving him the share. யார் ரிசீவ் பண்ணுறான்? ஷேர் ஹோல்டர் ரிசீவ் பண்ணுறான். இந்த கேஸில் அவன் பேர் வந்து ஷேர் அலாட்மெண்ட் மணி. ஷேர்
allotment money account to be debited is the receiver. ஷேர் ரிசீவ் பண்ணுறான், அவன் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ அவங்கள்ட்ட நம்ம பணம் டிமாண்ட் பண்ணுறோம். ஸோ வில் பி டிமாண்டிங் தி மணி. ஸோ 27,000 rupees வந்து மதிப்புள்ள ஷேர் நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம டிமாண்ட் பண்ணுறோம். அவன் பணத்தையும் கொடுத்துட்டான். ஸோ பணம் நம்ம ரிசீவ் பண்ணுறோம், அந்த பணத்தை பேங்க்கில் போடுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டு பி டெபிட்டட். த அமௌண்ட் இஸ் 27,000. யார் கொடுக்குறாங்க? ஷேர் ஹோல்டர் கொடுக்குறான். இந்த கேஸில் அவன் பேர் வந்து ஷேர் அலாட்மெண்ட் மணி. ஷேர் அலாட்மெண்ட் மணி அக்கௌண்ட் டு பி கிரெடிட்டட் 27,000. ஸோ அலாட்மெண்ட் பண்ணி ஸ்டேஜ் என்ட்ரியும் முடிஞ்சாச்சு. ரைட். நெக்ஸ்ட் கம்மிங் டு யுவர் ஃபர்ஸ்ட் கால் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் கால். இந்த கேஸ்லேயே நம்ம வந்து சேம் திங் 9,000 equity ஷேர்ஸ். இங்கே எவ்வளோ பேடப் பண்ணுறாங்க? பேடப் வேல்யூ வந்து ₹3 இல்லையா? ஸோ பேடப் வந்து நம்ம எவ்வளோ கேட்குறோம்? ₹3 கேட்குறோம். ஸோ ஃபஸ்ட் காலில் ஃபஸ்ட்டு சேம் திங் அதே ஸ்டேஜ் தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கொடுக்கணும். ஸோ 9,000 into 3 we are giving him the equity share, that is 27,000. then யார் ரிசீவ் பண்ணுறான்? the shareholder is a receiver. அவன் அக்கௌண்ட்டை நம்ம வந்து டெபிட் பண்ணோம். ரிசீவர் அக்கௌண்ட் ஹேஸ் டு பி டெபிட்டட். இந்த கேஸில் அவன் பேர் வந்து ஃபஸ்ட் கால் மணி அக்கௌண்ட். அதே ஷேர் ஹோல்டர் தான் இஸ் ரிசீவிங். இந்த ஸ்டேஜில் அவன் பேர் வந்து ஃபஸ்ட் கால் மணி அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் கால் மணி அக்கௌண்ட் டு பி டெபிட்டட். அவன் ரிசீவ் பண்ணுறான், சரியா? ஈக்விட்டி ஷேர் ரிசீவ் பண்ணுறான். ஸோ அவன் அக்கௌண்ட்டு நம்ம டெபிட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? வில் பி டிமாண்டிங் மணி ஃப்ரம் ஹிம். ஸோ வி ஆர் டிமாண்டிங் மணி ஃப்ரம் ஹிம் சின்ஸ் வி ஹவ் given தி ஷேர்ஸ். ஸோ பணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இந்த கேஸில் கொஷனில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபைனல் கால் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஆல் தி மணி டியூ ஆன் ரிசீவ். ஃபஸ்ட் காலில் 400 ஷேர் வேண்டிய மதிப்புள்ள பணம் வராமல் விட்டுது. ஸோ மொத்தமாக நம்ம வந்து எவ்வளோ பணம் வரும்? நம்ம கேட்குறதுக்கு 27,000 தான் கேட்குறோம். நம்மளுக்கு எவ்வளோ பணம் வரணும்? ஃபஸ்ட்டு வந்து மொத்தமாக வந்து 9,000 ஈக்விட்டி ஷேர்ஸு. அதில் 400 ஷேர்ஸ்க்கு வரவே இல்லை. அப்போ ரிமைனிங் எவ்வளோ ஷேருக்கு நம்ம பணம் வரும்? ஸோ நான் அதை மைனஸ் பண்ணுறேன். 9,000 minus 400 8,600 தான் ஷேர்ஸ். ரைட். ஸோ 8,600 ஷேர்ஸ் மதிப்புள்ள பணம் மட்டும் தான் எனக்கு வந்திருக்கும். அப்போது பேங்க் அக்கௌண்ட் டு பி டெபிட்டட். பணம் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். நான் கேட்குறது 27,000 கேட்குறேன். ஆனால் எனக்கு 8,600 ஷேருக்கு வேலை மதிப்புள்ள பணம் மட்டும் தான் அக்கௌண்ட்டில் வருது. ஸோ 8,600 into 3. ஸோ திஸ் இஸ் 25,800. நான் கேட்டது 27,000, ஆனால் பணம் இங்கே எவ்வளோ வந்திருக்கு? 2500. அப்போ ரிமைனிங் 400 ஷேருக்கு எனக்கு வராமல் போச்சு. அது வந்து எனக்கு லாஸ். இந்த லாஸ் நான் என்ன பண்ணுறேன்? கால் இன் அரியர் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ கால் இன் அரியர் அக்கௌண்ட் இஸ் லாஸ். ஸோ கால் இன் அரியர் அக்கௌண்ட் டு பி டெபிட்டட். எவ்வளோ ஷேருக்கு வராமல் போச்சு? 400 ஷேர். 400 into 3 which is 1200. ரைட்டா? தென் இங்கே யார் கொடுக்குறாங்க? அந்த பணத்தை யார் கொடுக்குறாங்க? இந்த கிவர் அக்கௌண்ட் ஹேஸ் டு பி credited. ஷேர் ஹோல்டர் தானே கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் கால் மணி அக்கௌண்ட் தான் இந்த வந்து ஷேர் ஹோல்டர். ஸோ இஸ் கிவர் அக்கௌண்ட் ஹேஸ் டு பி credited. ஃபர்ஸ்ட் கால் மணி அக்கௌண்ட் டு பி credited. தி அமௌண்ட் இஸ் 27,000. ஸோ இந்த ஸ்டேஜும் முடிஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜும் we have completed. ஸோ we have completed the 3 stages. ஃபைனல் கால் ஸ்டேஜ் வந்து அவங்க வந்து they have not call. அவங்க வந்து அந்த ஸ்டேஜ் அவங்க தாண்டவே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா the final call was not made. அவங்க கேட்கவே இல்லை. அவங்க ஷேரும் கொடுக்கல, அவங்க பணமும் கேட்கல. ஃபைனல் கால் வந்து அவங்க அந்த ஸ்டேஜ் அவங்க வரவே இல்லை. ஒன்லி ₹8 பெய்டப் மட்டும் ஃபஸ்ட் கால் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேஸில் இது வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பேங்க் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் சொல்கிறாங்க. ஸோ பேங்க்கில் எவ்வளோ பணம் வந்திருக்குன்றது ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சு ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இந்த சைடு உங்களுக்கு டெபிட், இந்த சைடு கிரெடிட். ஸோ பேங்க்கில் எவ்வளோ பணம் வந்திருக்குன்னு நான் போட்டுகிட்டே வரேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது பர்டிகுலர்ஸ் டெபிட் கிரெடிட் எல்லாம் கொஞ்சம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் எழுதுங்க எக்ஸாமில். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான் இந்த மாதிரி போடுறேன், சரிங்களா? ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம எவ்வளோ பணம் நான் வந்து மார்க் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,000. நான் அப்படியே வந்து பேலன்ஸ் ஷீட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் எழுதுறேன். டெபிட் பண்ணோம். த டெபிட் சைட் ஐ எம் டெபிட்டிங் தி பேங்க் அக்கௌண்ட். 18,000 we have received. தென் அகெயின் அலாட்மெண்ட் ஸ்டேஜில் எவ்வளோ பணம் வந்திருக்கு? 27,000 we are getting. ஸோ 27,000 I am writing in the 27,000 we are getting. தென் கால் மணி ஸ்டேஜில் எவ்வளோ பணம் வந்திருக்கு? we are getting only 25,800. ஸோ I am writing 25,800. ஸோ இவ்வளோ தான் பேங்க்கில் வந்திருக்கு. ஸோ மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த 70,800, இங்கேயும் 70,800. you have to close the account. ஸோ பேலன்ஸ் brought down, that is 70,800. I'm closing the account. Bank account close பண்ணியாச்சு. Then I'm making the equity share capital account. ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, கிரெடிட் அண்ட் டெபிட். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம், எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அப்ளிகேஷன் ஸ்டேஜில் 18,000 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கிரெடிட் பண்ணோம். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் இங்கே 18,000 போடுறேன். 18,000. தென்
Then coming to your allotment stage, 27,000 they have given. 27,000. So we are giving here. Then you have 27,000 you have given. Then final call நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, again 27,000 you have given. 27,000 and given, ரைட்டா? ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் வில் பி கெட்டிங் 72,000, ரைட்டா? ஸோ திஸ் இது கிரெடிட் சைட், இது டெபிட் சைட். ஓகே, ஸோ இங்கே மாற்றி போட்டிருக்கேன். இது டோன்ட் ஹேவ் அ கன்ஃபியூஷன் ஓவர் ஹியர். நார்மலாக டெபிட் கிரெடிட் தான் வரும், பட் நான் இங்கே மாற்றி போட்டிருக்கேன். ஸோ 72,000 is the balance that is to be carried forward to the balance sheet. ஸோ இந்த கேஸில் பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ பேலன்ஸ் ஷீட், ரைட்? ஸோ திஸ் இஸ் யுவர் லைபிலிட்டி சைட், திஸ் யுவர் அசட் சைட். ஸோ அசட் சைடில் வந்து ஒன்லி பேங்க் மட்டும் தான் வரும். பேங்க்கில் பேலன்ஸ் வந்து 7,800. ஸோ பேங்க் இஸ் 7,800, ரைட்டா? போடாச்சா? தென் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 72,000, ரைட்டா? ஸோ 72,000 அப்படியே வந்துடும். ஸோ இங்கே வந்து ஒரு வேல்யூ ஒன்று அசட்டில் குறையுது 72,000. ஸோ அது என்னவாக இருக்கும்? தட் வில் பி நத்திங் பட் யுவர் கால் இன் அரியர்ஸ். அந்த லாஸ் பார்த்திங்கன்னா இந்த லாஸ் என்ன பண்ணுறோம், அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ கால் இன் அரியர், ஷார்ட்டாக போட்ட CIA 1,200. ஸோ திஸ் இஸ் யுவர் பேலன்ஸ் ஷீட். ஸோ எக்ஸாம்பிள் முன்னாடி ensure that you write all the narrations and all. That is very very important.